நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இப்பொழுதும் கூட நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. நெருங்கி வராங்க, அவங்க ரதங்களும் குதிரைகளும் வீரர்களும் வராங்க, அம்படுதான் வரல. வெண்கால சர்ப்பமானீர் எங்களை வாழ வைக்க, வெண்கால சர்ப்பமானீர் நோக்கி பார்த்ததினா கர்த்தர் எங்களோடு கூட என்ன பேசணும்னு சொல்லி சித்தமுள்ளவராக இருக்கிறீரோ அதை நீர் பேசும்படியாக எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம கூட சிலுவையில் 7 வார்த்தையை நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். 7வது வார்த்தையை கூட நம்ம இப்போ தியானிக்க போகிறோம். ஜாஷுவா டிவி மூலமாக உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜாஷுவா டிவிக்கும் இதை போன்ற தேவ மனிதர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 7வது வார்த்தையாக நம்ம எதை தியானிக்கலான்னா, லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம். அதில் நம்ம வாசிக்கலாம். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இந்த வார்த்தையை தான் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மளோடு கூட இடைப்பட போகிறாங்க. இதை தியானிக்கிறதுல நான் ஒரு சுருக்கமாக நான் சொல்ல ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, எதை பற்றி தியானிக்க போகிறோன்னா, ஒப்பு கொடுத்தல்னா என்ன, அதோட விளக்கம் என்ன, நான் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்கணும், எவ்வளவு ஒப்பு கொடுக்கணும், எதற்கு ஒப்பு கொடுக்கணும், எதெல்லாம் தியானிக்க போகிறோன்னா, ஒப்பு கொடுத்தல்னா என்ன, ஏன் நான் ஒப்பு கொடுக்கணும், எவ்வளவு ஒப்பு கொடுக்கணும், எதற்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத காரியத்தை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா தியானிக்க போகிறோம். இப்போ ஒப்பு கொடுத்தல்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போமா. இப்போ நம்மளுக்கு கொடுத்தல் தெரியும், எல்லாருக்குமே என்ன தெரியும்னா கொடுத்தல் அப்படிங்கிறது தெரியும். இப்போ எனக்கான ஒரு பொருள் இருக்குது. இப்போ இந்த ஒரு புக்கு இருக்குது. இந்த புக்கை பக்கத்தில் உள்ள யாருக்கும் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது கொடுத்தல். அது அவங்களுடைய தேவைக்கு என்ன செய்வாங்கன்னா அதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ என் கையில் ஒரு பென் இருக்குது, இல்லைன்னா ஒரு நோட்டு புக்கு இருக்குது, ஏதோ ஒரு காரியம் இருக்குது, நான் இன்னொருத்த கையில் கொடுக்குறேன்னா அது அவங்களுடைய தேவைக்கு என்ன செய்வாங்கன்னா பயன்படுத்துவாங்க. அவங்க தேவை முடிஞ்சதுக்கப்புறம் அதை என்கிட்ட என்ன செஞ்சுருவாங்கன்னா கொடுத்துருவாங்க. இதுக்கு பெயர் என்னென்னா கொடுத்தல். அவங்க அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தந்துடுவாங்க. என்னுடைய பொருள் நான் திருப்பி அவங்ககிட்ட நான் என்ன செய்யலான்னா கேள்வி கேட்கலாம். நீங்கள் முடிச்சிட்டிங்களா, நான் கொடுத்த பொருளை என்ன செய்யுங்க என்கிட்ட தாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கலாம். இதற்கு பெயர் கொடுத்தல். ஆனால் நம்மளுக்கு வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்னென்னா ஒப்பு கொடுத்தல். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம்.
ஒப்பு கொடுத்தல் அப்படின்னா, நான் ஒரு பொருளை நான் கொடுக்குறேன், என்னுடைய பொருளை நான் ஒருத்தர்கிட்ட நான் கொடுக்குறேன். நான் அதுக்கடுத்து நான் என்ன செய்யக்கூடாதுன்னா, அவங்கக்கிட்ட இதை நீங்கள் ஏன் யூஸ் பண்ணலை, நீங்கள் திருப்பி என்கிட்ட தாங்க, நான் அப்படி என்ன செய்யக்கூடாதுன்னா கேட்கக்கூடாது. அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன், அதை அவங்க யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கலாம், இல்லை தேவைப்படும்போது அவங்க அதை என்ன செய்யலாம்னா பயன்படுத்தலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் தான் ஒப்பு கொடுத்தல். இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொடுத்தல்னா என்ன, ஒப்பு கொடுத்தல்னா என்ன. இப்போ இதில் நம்மளுக்கு தான் கொஞ்சம் சில முரண்பாடுகள் வந்துடும், சில கேள்விகள் நமக்கு வரும். அப்போ நான் வந்து ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இயேசு வந்து சிலுவையில் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசுவோட வாழ்க்கையில் சிலுவையில் தான் ஒப்பு கொடுத்தல் ஆரம்பிச்சுதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லவே இல்லை. அவர் ஒரு பாடல் வரியில் கூட நம்ம அழகாக பார்க்குறோம், அவர் வந்து வானத்தையும் பூமியையும் படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததற்காய், தேடி பிதா என்னை ரட்சிக்கவே ஓடி வந்தேன் மானிடனாய், வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினார், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய். அப்போ இயேசுவோட ஒப்பு கொடுப்பு சிலுவையில் வந்து தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவர் என்னைக்கு பிதா சொல்லும்போதே அன்னையிலேருந்து அவருடைய ஒப்பு கொடுப்பு ஆரம்பிக்கு, இடையில எங்கேயுமே அவருடைய அர்ப்பணிப்பு நிப்பாட்டப்படலை, முடிவு பரியந்தம். ஏன் சில நேரத்தில் நம்ம யோசிக்கலாம், ஆண்டவர் வந்து சிலுவை வரைக்கும், சிலுவைக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எல்லா காரியத்தையும் செஞ்சுருந்தாலும் சிலுவையில் தன்னை அர்ப்பணிக்கட்டா, தன்னை ஒப்பு கொடுக்கட்டா நம்மளுக்கு மிகப்பெரிய ரட்சிப்பு இல்லைங்க, நம்மளுக்கு இந்த ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கை இல்லை. அப்போ இயேசுவோட ஒப்பு கொடுப்பு அப்படிங்கிறது வெறுமனே இந்த சிலுவையில் மட்டும் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதிகள்லையும் அர்ப்பணித்தார். அப்போ நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கரத்தில், அப்பா என் வாழ்க்கையை நான் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன், என்னுடைய எல்லா காரியங்களையும், தேவைகள் இருக்கும், குடும்பத்தில் சில சூழ்நிலைகள் இருக்கும், அதை அப்படியே ஆண்டவருக்கு சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் ஒப்பு கொடுத்தது என்றைக்கும் வீணாச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அவர் தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார். அந்த காலத்தில் பாடு இருந்திருக்கலாம், ஆனால் அது பிற்கால மகிமைக்காக. ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையிலும் என்னென்ன காரியத்தை நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களோ, ஒருவேளை இப்போ சிலுவை போன்ற பாடுகள் இருக்கலாம், உபத்திரவங்கள் இருக்கலாம், நிந்தைகள் இருக்கலாம், ஆனால் அது எல்லாமே பிற்காலத்து மகிமைக்காக, நம்மளுடைய ரட்சிப்பு விளங்கத்தக்க இயேசு தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார், அவருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். இன்னமும் நமக்காக பிதாவின் வலது பாரசத்திலிருந்து பரிந்து பேசி கொண்டுகிறவராய் இருக்கிறார். நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம், நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அர்ப்பணிப்போம், நம்மளுடைய வாழ்க்கை நிமித்தமாக ஆண்டவர் மகிமைப்படுவார். இப்போ ஒப்பு கொடுத்தல்னா என்னன்னு சொல்லி நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்து கூட நம்ம பார்க்கலாம், ஏன் ஒப்பு கொடுக்கணும். நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும்ல, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போகலாம், நம்மளுடைய வாழ்க்கை நம்ம விருப்பப்பட்டபடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் ஏன் ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துலேருந்து ஒரு காரியத்தை தியானித்தோம் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனமும் 20வது வசனத்தையும் நம்ம கொஞ்சம் தியானித்து பார்த்தோம் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 6, 19, 20 அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. அந்த லாஸ்ட் லைனை பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா. நம்ம நினைக்கிறோம், இன்றைக்கி வாலிப பிள்ளைங்களுக்கு ஒரு ஆலோசனை கூட சொல்கிறேன். வாலிபர்கள் சொல்கிறது, என்னுடைய கரியர், என்னுடைய வாழ்க்கை நான் தான் சூஸ் பண்ணணும், இதுக்கு இந்த கொடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு எனக்கு தான் பொறுப்பு இருக்குது, எங்கள் அம்மா அப்பாவுக்கு எந்த உரிமையும் இல்லை, ஆண்டவருக்கு எந்த உரிமையும் இல்லை, அநேக நேரத்தில் வாலிபர்கள் சொல்கிறது உண்டு. ஆனால் இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம்,
நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. உன்னத பாட்டில் கூட அழகா வசனம் உண்டு, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், எனக்கான முழு பொறுப்பு அவருக்கானது. அடுத்த வசனத்தில் பார்க்குறோம், கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுடைய உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ நான் ஏன் ஒப்பு கொடுக்கணும்னா, முதல் காரியம், நான் எனக்கானவ கிடையாது. நம்ம இதில் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பேரும் நமக்கானவர்கள் கிடையாது, ஆண்டவருக்குரியவர்கள். ரெண்டாவது காரியம், நம்ம கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கோம். ஆண்டவர் வெறுமனையாக நம்மளை சும்மா ஏதோ ஒரு பொருள் கொடுத்தோ இந்த உலகத்தில் அழியக்கூடிய ஒருத்தோ நம்மளை ஆண்டவர் வாங்கலை. கிரயத்துக்கு அவருக்கு தெரியும் இந்த உலகத்தில் இவ்வளோ பாடு இருக்கும், நிந்தை இருக்கும், அவமானம் இருக்கும். ஏன் பிதாவின் முகத்தை கூட மறைக்கக்கூடிய சூழ்நிலை சிலுவையில் தொங்கும்போது வரும்னு சொல்லி எல்லா காரியமும் தெரிஞ்சும் அவர் தன்னை அர்ப்பணித்தார். கிரயத்துக்கு கொல்லப்பட்ட நாம, ஏசப்பா இந்த வாழ்க்கை உங்களுக்கானது ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்மளே ஒப்பு கொடுப்போமா? முதல் பார்த்தோம் ஒப்பு கொடுத்தல்னா என்ன, ரெண்டாவது பார்த்துருக்கோம் ஏன் நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்குற போகிறோன்னா, எவ்வளவு ஒப்பு கொடுக்கணும், என்ன ஒப்பு கொடுக்கணும், எவ்வளவு. இப்போ இதில் நம்ம பார்க்குறோம் எவ்வளவு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளுக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்குற காரியம், உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவர் நம்மளுக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முழுசாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திச்சு பார்ப்போம். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். என்னென்னா 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 3வது வசனம். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 3வது வசனத்தில், அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால், முழு இருதயத்தோடும் திரும்புகிறவர்களானால் அப்படின்னு சொல்கிறத ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த நேரத்தில் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறாங்க. நம்ம முழுமையாக நம்ம அதுக்கு ஒரு உதாரணம் கூட நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாடு காலத்தில் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா, கொலை செய்யாதிருப்பாயாக. ஆனால் நம்மளுக்கு புதிய ஏற்பாடு காலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, நம்ம பிறருடைய இருதயத்தை காயப்படுத்தும்படி பேசினாலே அது கொலை செய்கிறதுக்கு சமம் தான். அதே மாதிரி பழைய ஏற்பாடு காலத்தில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்னு இருக்கும். ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு காரியத்துலையும் ஆண்டவர் முன்னாடி சின்ன காரியம், பெரிய தப்பு, சின்ன தப்பு அப்படின்னு சொல்லி எதுவும் இல்லைங்க. முழுமையாக சிலர் நம்ம யோசிப்போம், இந்த காரியத்தில் மட்டும் நான் இயேசுக்காக இருந்துக்கிட்டதேன், இந்த காரியத்தில் நான் என்னுடைய இஷ்டப்படி இருந்துக்கிட்டேன். இல்லை, முழுமையாக. இன்னும் உதாரணம் சொல்லப்போனால், சிலர் நினைப்பாங்க, நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற நபர்கள், நம்ம யாராவது கூட நம்ம நினைக்கலாம், நான் வேறு எதுவும் பாவம் செய்யலையே, டிவியில் சீரியலும் சினிமாவும் தானே பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியான காரியங்கள் நம்ம நினைக்கலாம். இது தனி ஒரு சப்ஜெக்டு. ஆனால் நம்மளுடைய புரிதலுக்காக ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லலான்னு சொல்லி ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, நம்ம டிவியில் சீரியலோ சினிமாவோ ஏதோ ஒன்று பார்க்கும்போது தேவ பிரசன்னம் அந்த இடத்துல கிடைக்குமா கிடைக்காதா? நம்ம இன்ட்ரெஸ்டாக நம்முடைய விருப்பங்களை இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்ருக்குறோம், நம்ம தவறு ஒன்றும் செய்யலை, யாரையும் போய் இச்சித்து பார்க்கல, யாரையும் போய் பகையாக நம்ம நினைக்கல. ஆனால் நம்ம தனி அறையில் நம்ம வீட்டில் இருந்து பார்த்து கொண்டு இருக்கும்போது தேவ பிரசனம் அந்த இடத்துல உலாவுமா உலாவாதா? ஆண்டவர் என்னோடு கூட இடைபட முடியுமா முடியாதா? இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லி பாருங்கள். அப்போது நம்மளுக்கு புரியும், சீரியல் பார்க்கலாமா பார்க்க வேண்டாமா யோசித்து பார்ப்போம். அப்போது ஆண்டவர் நம்மகிட்ட எவ்வளவு ஒப்பு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். அந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 3வது வசனத்தில், நீங்கள் முழுமையாக திரும்புவீர்களானால் அப்படின்னு போட்டுட்டு, அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். நம்மளுக்கு சொல்லப்பட்ட வசனம் அதுதான், ஒருவருக்கே. நம்ம இப்போ பார்த்தோம்,
ஒப்பு கொடுத்தல்னா என்ன, ஏன் ஒப்பு கொடுக்கணும், எவ்வளவு ஒப்பு கொடுக்கணும்னு பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எதற்கு ஒப்பு கொடுக்கணும், ஏங்க என் வாழ்க்கையில் நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஆதாரமாக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சொல்லி ஏசப்பா நம்மளுக்கு இந்த இடத்துல கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த வார்த்தையை இயேசு சொல்லும்போது இயேசு சிலுவையில் தொங்கப்படலை, அதற்கு முன்பதாக இயேசு சொல்கிறாங்க. அப்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சிலுவைங்கிறது சுமக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் நம்ம அதை எப்படி புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, இப்போது நான் சொல்கிறேன், நீங்கள் சிலுவை சுமக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஒருவேளை நம்மளுக்கு எல்லாருக்குமே தோணும், சிலுவை நம்மளுக்கு தோணின உடனே நம்ம அது பாதுகாப்பு ஒரு அடையாளமாக நம்ம போட்டாலும், ஆனால் நம்ம தனிப்பட்ட விஷயத்தில் நம்ம என்ன யோசிப்போம்னா, ஐயோ சிலுவைனாலே பாடே, உபத்திரவமே, நிந்தையே, அவமானமே, துக்கமே, இப்படியே நம்ம யோசித்து சிலுவையை நம்ம என்ன ஆரம்பிச்சிட்டோம்னா வெறுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதை நம்மளே அறியாமல் கொஞ்சம் வெறுப்புங்கிறத தாண்டி ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அது வேண்டாம். நம்ம ஆண்டவர் தன்னுடைய சிலுவையை எடுக்கணும்னு சொல்லி விரும்புகிறாங்க. அப்போ இதை எதை குறிக்கினா, ஒரு பக்கம் சிலுவைங்கிறது பாடு உண்மைதான், ஆனால் இன்னொரு பக்கம் சிலுவைங்கிறது தேவ சித்தம். தேவனுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை அதுதான். அவர் இந்த உலகத்தில் பாடுபட்டு நமக்காக மரித்து நமக்காக யாவற்றையும் சுமந்து எல்லாவற்றையும் செய்து நமக்காக உயிரோடு எழுப்பணும் அப்படிங்கிறது தேவ சித்தம், அவருக்கான தேவ சித்தம் அது. ஆனால் எனக்கு அந்த சிலுவை கொடுக்கப்பட்டிருக்குமானா இல்லை. கரெக்டாக? அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய விருப்பம் உள்ளவராக இருக்கிறார், அந்த சிலுவை எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏன் சிலுவை எடுக்க வேண்டாம், நான் உங்கள் சிலுவை எடுக்க வேண்டாம், நீங்கள் பக்கத்தில் உள்ள சிலுவை எடுக்க வேண்டாம், நீங்கள் உங்கள் சிலுவை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம நேரத்தில் எதிர்பார்க்குறாங்க. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லலாம் நினைக்கிறேன், ஒரு வீடியோவில் பார்த்த காரியம். அது என்ன அப்படின்னா, ஒரு சிறுவன் இருக்கிறான். அவன் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சிட்ருக்கான்னா போயிட்டுருக்கிறான். அந்த சிலுவை ரொம்ப நீளமாக இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருக்குது, அவனால் தூக்க முடியலை. அப்போது பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் பார்க்குறான், அவங்களுடைய சிலுவைலாம் ரொம்ப சின்னதாக இருக்குது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னா போயிட்டுருக்காங்க. இவன் இது ஒப்பேராது, இது வேலைக்காவது, நம்ம என்ன செஞ்சுருவோன்னா இந்த சிலுவையை கட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து கொஞ்சம் கட் பண்ணிடுறான். அப்படி பார்த்து அவனால் தூக்க முடியலை அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணி அந்த சிலுவை கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் என்ன ஆகிட்டுனா சின்னதாகிட்டு. அதனால அவன் என்ன செஞ்சுட்டான், இப்போ ஜாலியாக போகிறான். இப்போ கொஞ்சம் தூரம் கழித்து பார்த்தா அவன் முன்னாடி ஒரு குழி இருக்குது. அந்த குழியை இப்போ அவன் தாண்டினாதான் அவன் அடுத்து அவனுடைய வாழ்க்கை பயணத்தில் என்ன செய்ய முடியும்னா ட்ராவல் பண்ணி பயணம் செஞ்சு போக முடியும். இப்போது அந்த குழியை என்ன செய்யணும் அப்படின்னா அவனுக்கு சிந்தனை வருது, இந்த சிலுவையை அதில் வச்சுட்டு அதில் ஏறி என்ன செஞ்சிடலாம், நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்னா நினைக்கிறான். ஆனால் அந்த சிலுவையை வச்சு பார்த்தா அந்த சிலுவை அவன் வெட்டினதுனால அந்த இடத்துல அதை வைக்க முடியாது, அதை வச்சா அந்த உள்ளே விழுந்துடும். அப்போ தான் அவன் சிந்திக்கிறான். ஆனால் அவன் பக்கத்தில் பார்க்குறான், அவன் பக்கத்தில் யாருமே இல்லை. நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் அதுதான். எனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை அவன் அன்னைக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த சிலுவை அவன் சுமந்திருப்பானால் அவன் அந்த குழியை தாண்டி ஜெயிச்சு அடுத்த காரியத்துக்கு அவன் முன்னோக்கி சென்றிருக்க முடியும். இன்னைக்கு நம்மக்கிட்ட ஆண்டவர் கேட்குறது தான், உன்னுடைய சிலுவையை நீ சுமக்கிறியா, நான் ஏன் சிலுவையை சுமக்கிறேன்னா. அந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட முழுமையாக ஒப்பு கொடுப்போம். நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்குறோம், ஒப்பு கொடுத்தல்னா என்ன, ஏன் ஒப்பு கொடுக்கணும், எவ்வளவு ஒப்பு கொடுக்கணும், எதற்கு ஒப்பு கொடுக்கணும், இந்த 3 காரியம் மூலமாக ஆண்டவர் நம்மளோடு கூட இடைபெற்றிருப்பார் என்று நிச்சயித்திருக்கிறேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பார்ப்போம். ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஆவிக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு. நம்மளுக்குள்ளே உள்ள ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் நம்ம எடுத்து தியானித்தோம் அப்படின்னா, நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 27வது வசனத்தில் பார்த்தோன்னா, மனுஷனுடைய ஆவி கத்தத்தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்னு சொல்லிட்டு.
இன்றைக்கி ஆண்டவர் அதை நினைக்கிறார். சில நேரத்தில் நம்ம இருதயமே நம்மளை ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு பாவங்கள், பாரங்கள் எல்லாம் இருக்குது. அது என்ன செஞ்சிட்டுனா, ஆண்டவர் சமூகத்தை விட்டு நம்மளை என்ன செஞ்சிட்டுனா பிரிச்சிருச்சு. அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காருவோம். ஆண்டவர் நம்ம இருதயத்தில் அந்த மனுஷன் கொடுத்த அந்த ஆவி நம்மளை ஆராய்ந்து பார்க்கும்போது எதை நம்ம சரி செய்யணும், எந்த காரியத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளோட கூட நிச்சயம் பேசுவாங்க. அந்த காரியத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயம் ஆண்டவருடைய மகிமையை நம்ம என்ன செய்வோம்னா நம்ம பார்ப்போம். நம்ம கூட இப்போ ஜெபித்து நம்ம நிறைவு செய்யலாம். அப்பா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன வசனத்தை நாங்கள் இன்றைக்கி கூட தியானிச்சிருக்கிறோம். ஏசப்பா, எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட்டீங்க. நன்றி ஆண்டவரே. நீங்கள் முழுமையாக ஒப்பு கொடுத்தீங்க, தேவ சித்தத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தீங்கப்பா. அதே போல் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக ஒப்பு கொடுக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி. என் எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட யாருமில்லை. உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும். ஆமாம் தகப்பனே, உங்கள் கரத்தில் எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் வருகிறவர் நீர் ஒருவர் மாத்திரம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏசப்பா, உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீரே எங்களுடைய வாழ்க்கை மூலமாய் மகிமைப்பட போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.